மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா சீமான் அவர்கள் ரொம்ப கோவத்தோட நிறைய பேரை அடிச்சுட்டாரு, மக்கள் மேல கை வச்சுட்டாரு, பாருங்க இதெல்லாம் அரசியல் தலைவருக்கு அழகா, இவரெல்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாஜக தரப்புல இருந்து துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர், அதாவது நம்ம தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம், இது எல்லாருக்குமே பெருமையான விஷயம் கூட. ஸோ அதை பத்தின ஒரு டெப்தான டீட்டெயில்டான ஒரு வீடியோவை லாஸ்ட் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க. அத்துடன் இப்போ இவருடைய விஷயமும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான்ப்பா இது நடந்திருக்கு, என்ன எல்லாருமே குறையா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும் போதுதான் நடந்த விஷயங்கள் என்னங்கிறது தெளிவுபட தெரியுது. ஏன்னா உங்களுக்கு குட்டியா அது என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு மேடையில சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் இடத்துல ஒரு பெரிய கேம்பெயின் ஒண்ணு நடக்குதுங்க. அந்த மேடையில இவர் பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு அவர் எப்பவும் போல அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கேமராமேன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அப்போஸ் நின்றுட்டு அவங்க கூட சில வாக்குவாதங்கள் சில பேருக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு. இது என்னடா இது, நம்ம பேசிட்டு இருக்கோம், யாருமே கவனிக்காம அந்த சண்டை கிட்ட போயிட்டு இருக்காங்களே, பெரிய இன்வால்வ்டா அங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சீமான் அவர்கள் நோட்டீஸ் பண்றாரு. ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. பட் அங்க ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. சோ கீழே அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு, செய்தியாளர்கள் கிட்ட ஏதோ நடந்துட்டு இருக்கு. நான் அப்படிங்கறத பார்த்த உடனே என்ன பண்றாரு, டப்புன்னு அந்த மைக்கை விட்டு சட சடன்னு கீழே இறங்கி வராரு. அதை ஸ்டாப் பண்றாரு, எல்லாரையும் கையெல்லாம் நகர்த்தி விட்டு அந்த மாதிரிலாம் பண்றாரு. ஸோ அதுதான் அங்க நடந்திருக்கு. ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இப்போ இவரு இருக்காரு பாருங்க, நம்ம திரும்ப இருக்காருல்ல, அவர் பேசியிருந்தாரு ஒரு மேடையில. பேசிட்டே இருக்கும் போது சேரை விடுங்களேன், அவருக்கு விடுங்களேன், அந்த சேரெல்லாம் விட மாட்டீங்களா, அங்க எடுத்து விடுங்க, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாப்பாருல்ல அப்படிங்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் கம்பியெல்லாம் தூக்கிட்டு போயிட போறீங்க, அதெல்லாம் நாங்க லட்ச லட்சமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும். ஏன்னா ஆபாசமா பேசுற நிறைய அமைச்சர்களே இருந்து அவங்க ராஜினாமா கூட பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு சினாரியோஸ் இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை மட்டும் கார்னர் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஊடகங்கள் இன்றைய தேதி வரைக்கும் ப்ராமினண்டா இவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உண்மை தானே. ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, பெரிய பெரிய மாஸ் மீடியாஸ் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், மும்முனை போட்டி, அதிமுக, திமுக, தவேகா. ஸோ இந்த 3 மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தவேகாக்கு இந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 11 வருடங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க திடீர்னு என்ன நாம் தமிழர் கட்சியா நீ அப்படின்லாம் நீங்க தயவு செஞ்சு கேட்க வேணாம். என்ன விஷயம் நடந்துச்சுனாலும் அந்தந்த கட்சிக்கு சார்பில் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அதுக்கு மீறி நீங்க பேசுறீங்கனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஒன்றும் அதுக்கு நான் என்ன பதிலும் ஒன்றும் கொடுக்க போறதில்ல, நீங்க வடக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ இவருக்கான ஒரு இவ்வளோ வருஷம் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாருக்காகவும் ஒர்க் பண்றாரு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணணும், 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். பட் இவங்க சொல்லலை. அது நம்ம யூடியூபர்ஸ் மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவான ஒரு விஷயமா அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு போற இந்த விஷயம் இதோட நிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்கள் உருட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பாருங்களேன். ஒரு பக்கம் தவேகா சைட்ல இருந்து பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு தேவையா, எப்படி சீமானன் இறங்கி எல்லாரும் அடிக்கிறாரு பாருங்க, கை வாங்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வேற மாதிரி வீடியோஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டிஎம்கேவினுடைய ஐடி விங் என்ன சொல்றாங்க தெரியுமா, காட்டு மிராண்டித்தனம், பொதுமக்களை அடித்தார் சீமான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி வீடியோஸ் போட்டு இவரை வாயவே திறக்க விடக்கூடாது அப்படிங்கிற பிளான்ல தெளிவா இருக்காங்க. என் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, இனிமேதான் உங்களுக்கு எப்படி ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், எல்லாத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு, தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் எப்படியாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பாங்க ஷுவரா. நம்மளுக்கு கூட இருக்காங்க, கூடயே இருக்கிற செவ்வாழை, கூடயே சுத்திரிய செவ்வாழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூடயே இருக்கிற ஒரு நபர் வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காண்டுன்றது சீமான் மேலையும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் திசை திருப்பவும் பார்ப்பாங்க. ஏன்னா இவருக்கு இவர் ஏன் அங்க கோவப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்ரலாவே அவர் அப்படிதான் இருப்பாரு. நம்மளே பார்த்திருக்கோம், எவ்வளவு வீடியோஸ் பார்த்திருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம் அவர்தெல்லாம். சோ ஒரு எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்றேன், நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி செம்ம அவ்வளோ அகேன்ஸ்டா எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருந்தாலுமேவும் அவருக்கான ஒரு ஒரு பாவனைன்னு ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையுமே ஹைப்ல பேசுறது, டப்புன்னு கோவத்துல பேசுறது அவருக்கு இருக்குதான்.
பட் இன்னைக்கு தேதியில அப்படிங்கும்போது ரொம்பவே குறைச்சிட்டு தான் இருந்திருக்காரு. ரொம்ப பெருசா எந்த விஷயத்தையும் ஷவுட் பண்ணாம கண்ட்ரோலபிளா பேசுறதுக்கான ஒரு கேப்பபிள் பர்சனாவும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாரு. பெரியார ஈவேராவனுடைய கொள்கையெல்லாம் பத்தி பேசும்போது எல்லாருமே வந்து உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லும்போது உங்களால என்னடா முடியும் பண்ணுங்க, நான் ரெடியா இருக்கேன் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பேசி அந்த திமிரை கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற நபர் அப்படின்னு சொல்லலாம். அவர் மேல நிறைய விஷயங்கள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நாளடைவுல மக்கள்கள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இவ்வளவு அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்களுக்கு இப்படியெல்லாம் சாயம் பூசி சீமான் அவர்களை நெக்லெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஊடகங்கள் மத்தியில திமுக தேன்மொழின்னு நினைக்கிறேன், தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இந்த நடந்த இந்த தூய்மை பணியாளர்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து களையறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்பு. அதுவும் திமுகவை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கும் போது நீங்க எந்த அளவுக்கு உஷாரா அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும், மாஸ் மீடியாஸ் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கேள்விகளை கேட்டிருக்கணும், அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் இவ்வளவு வாயை திறந்து கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பாக்குற ஒரு மக்களும் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. யார் அந்த தேன்மொழி அப்படின்னு தேடி பார்க்கும்போது திமுகவினுடைய நிர்வாகிகள்ல அவங்களும் ஒருத்தவங்க, அவங்களுக்கான மகளிர் பொறுப்புகள்லாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்கள வந்து அம்பாக எழுதிதான் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு, அவங்க தூய்மை பணியாளர்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொது வழக்கு ஒண்ணு போடுறாங்க. சோ இது வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க எல்லாரையும் இப்பவே வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து இவ்வளவு இஷ்யூஸ் நடக்குது உள்ள. சோ இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது மற்றவர்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது முதல்ல. இதை போய் அந்த அளவுக்கு பெருசா ஸ்பெக்டகுலரா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு செய்யறாங்க. நத்தம் சிவகுமார் அவர்கள் வந்து தெளிவா நான் வந்து பார்த்தேன், ஒரு நபர்களும் யாரெல்லாம் அகேன்ஸ்டா திமுகவுக்கு வந்து பேசினாங்களோ அவங்க எல்லாரையுமே ரொம்ப நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நத்தம் சிவகுமார் அவர்கள் சொன்னதாக நம்மளால வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தனித்து நின்னா புறக்கணிக்கப்படுவாரு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிமுகவில் இணைய போறதா சில மாதங்களுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை இருந்தது. அண்ட் கன்ஃபார்மா டிசம்பர் மாதங்கள்ல தெரிய வரலாம் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்ல, பொறுத்து பார்ப்போம். ஆனா அவர் அதிமுக கூட இணைஞ்சாரு அப்படின்னா நல்லாதான் இருக்கும். ஆனா அவர் வந்து இதுல வந்து எப்படி இருக்கும்னா அரசியல்ல வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கறத அதிமுக சொன்னாங்க அறிவிச்சாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் போய் அங்க சேர்றாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இவருக்கும் அந்த சீட், இவருக்கும் அந்த கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஷுவரா வேணும். ஸோ அது நடந்துச்சுன்னா அவர் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது நடக்குமா அப்படின்னா என் மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படி. 234 தொகுதிகளிலுமே வேட்பாளர்களே நாங்க அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல சீமான் அவர்கள் திடுதிப்புன்னு அதிமுக கூட இணைவாரா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி இருக்கும் போது நீங்க இணைவீங்களா அப்படின்னு கேட்கும் போது இணைய மாட்டீங்களா, நீங்க தனியா நின்னீங்க தானே கெத்து அப்படின்னு சொல்லி உடனே ஊடகங்கள் திருப்பி விடுறதும், ஏங்க நின்னாலும் இல்லைங்கிறீங்க, ஏங்க தனியா போயே நிக்கிறீங்க, தனியாவே நின்னா எப்படிங்க, ஏதாவது கூட்டணி பெரிய கட்சி கூட சேருங்க அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேரலாம் அப்படின்னா நீங்க தனிச்சு நின்னதான் நீங்க கெத்து அப்படின்னு திருப்பி விடுறீங்க, நான் என்னதாங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து நகைச்சுவையா கேள்விகள் கேட்டிருந்தாரு. சோ மக்கள் நீதி மையம்லாம் ரொம்ப சமீபத்துல வச்சு இப்ப பாருங்க அவரு வேற லெவல் இல்ல, ராஜ்யசபா சீட்லாம் வாங்கி அவர் அங்க போயிட்டாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கும் கூட்டணி இணையறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுனாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அதுக்கு அதெல்லாம் வேணாம், மக்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு. என் ஊடகங்கள் பூசிட்டு இருக்கிற சாயங்கள் பத்தியும் அவருக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பா அவருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சீமான் சப்போர்ட்டரா இருந்தீங்க அப்படின்னா சீமான் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஊரை மறக்காம சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.